Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மெட்டமிசம் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியமான क्वेश्चंस இதெல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலனா பிளேலிஸ்ட்ல 11th இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस 2024 ல இருக்கும். அதல செக் பண்ணி பாருங்க. அதேபோல மிட்டம் क्वेश्चंस வேணும் அப்படினா பிளேலிஸ்ட்ல மிட்டம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அல்லது மிட்டம் क्वेश्चन பேப்பர் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இதில இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் and 3 மார்க் and 5 மார்க் क्वेश्चन சரிங்களா இதெல்லாம் படிச்சிருங்க. இதில இருக்குறது எல்லாமே முக்கியமான क्वेश्चन தான். உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்காம இருந்துச்சு அப்படினா இதில இருந்து நிறைய क्वेश्चंस வந்து கேட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ 1 or 2 டிஸ்ட்ரிக்ட் क्वेश्चंस இதெல்லாம் பாருங்க. அதில இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே மார்க் பண்ணி வெச்சீங்க. 2 மார்க் என்ன கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அதெல்லாம் மார்க் பண்ணி வெச்சீங்க. அது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஏனா क्वेश्चन பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் எடுப்பாங்க. சோ வந்து உங்களுக்கான கேட்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. சிலபஸ் எல்லாமே சேமான சிலபஸ் தான். அதனால இந்த क्वेश्चंस எல்லாமே படிங்க. முக்கியமான क्वेश्चंस வேணும் அதையும் அப்லோட் பண்ணிட்டோம். அது பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க. இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண क्वेश्चंस வேணும்னாலும் அதுவும் பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதை வந்து என்ன பண்ணுங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதில இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே முக்கியமான क्वेश्चंस தான் சோ மார்க் பண்ணி வெச்சீங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் क्वेश्चंस வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அத அடுத்த வீடியோல நம்ம அப்டேட் பண்ணுவோம். Thank you for watching.